ஏன் நிர்வாணமாக குளிக்கக்கூடாதுன்னு தெரியுமா? குளிக்கும்போது சில விதிகளை கடைப்பிடிப்பது மிகவும் நல்லது என்று கூறப்படுகிறது. இது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் காலை கண் முழிப்பதிலிருந்து இரவில் படுக்கைக்குச் செல்லும் வரை செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பல உள்ளன. சமைப்பது, சாப்பிடுவது, வேலைக்குச் செல்வது, குளிப்பது, நகம் வெட்டுவது என அனைத்து வேலைகளும் முக்கியம். நம் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் சில நடைமுறைகள் உள்ளது. அதை நமது முன்னோர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வருகின்றனர். சரி, காலை எழுந்தவுடன் குளிக்க வேண்டும் என கூறுவார்கள். அதுவும் இன்னும் சில வீடுகளில் சமைப்பதற்கு முன் குளிக்க வேண்டும் என்ற விதியை கடைபிடிப்பார்கள். அது நம்மில் பலர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் குளிப்பதற்கு சில விதிகள் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், உண்மைதான். குளிப்பதற்கு என வேத சாஸ்திரத்தில் சில முறை இருப்பதாக கூறப்படுகிறது. குளிக்கும்போது தவறுதலாக நாம் செய்யும் சில விஷயங்கள் நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இந்து மத சாஸ்திரங்களின்படி ஒருவர் குளிக்கும்போது நிர்வாணமாக குளிக்கக்கூடாது என கூறப்படுகிறது. ஆனால் நம்மில் பலர் குளிக்கும்போது ஆடைகள் எதுவும் அணியாமல் தான் குளிப்போம். நிர்வாணமாக குளிப்பதால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் என கூறப்படுகிறது. காலமாக ஆடை அணியாமல் குளித்தால் தீய சக்திகள் வீட்டிற்குள் நுழையும் என்ற ஐதீகம் உள்ளது. இதனால் குளிப்பவரின் மனமும் வீடும் பாதிக்கப்படும். எனவே குளிக்கும்போது உடலில் ஏதாவது ஆடை அணிந்து குளிக்க வேண்டும் என கூறப்படுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆடை இல்லாமல் குளித்தால் லட்சுமி தேவி கோபப்படுவாள் என்பது ஐதீகம். இதனால் அவர்களின் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். ஆடை என்றால் சுடிதார், சேலை, சட்டை அல்ல. குறைந்தபட்சம் டவல் கட்டியாவது குளிக்க வேண்டும். மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நீங்கள் நிர்வாணமாக குளித்தால் சில சமயங்களில் உங்களுக்கு பித்ரு தோஷம் ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது. நீங்கள் நிர்வாணமாக குளித்தால் முன்னோர்கள் கோபப்படுவார்கள். இதனால் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். நிர்வாணமாக குளிப்பதற்கு பின்னால் மற்றொரு புராண உண்மை உள்ளது. கோபியர்கள் நீராடும் போது அவர்களின் ஆடைகளை கிருஷ்ணர் மறைத்தார். பிறகு கோபியர்கள் அவரிடம் கெஞ்சிய பிறகு அவர் ஆடைகளை கொடுத்தார். இதன் அர்த்தம் கிருஷ்ணர் கோபியர்களிடம் ஒருபோதும் நிர்வாணமாக நீராடக்கூடாது என்பதை உணர்த்துவதாக கூறப்படுகிறது. பெண்கள், அதுவும் சுமங்கலி பெண்கள், தலைக்கு குளிக்கும் போது முகத்தில் மஞ்சள் பூசிய பின்னர் தங்கள் இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து வணங்கிய பின்னர் கிழக்கு முகமாக நின்று தலையில் தண்ணீர் ஊற்றி குளிக்க வேண்டும். கணவர் வீட்டை விட்டு சென்றவுடனே தலையில் தண்ணீர் ஊற்றி குளிக்க கூடாது. குளிக்கும் நீரில் சிறிதளவு உப்பு கலந்து அந்த நீரில் குளித்தால் எதிர்மறை ஆற்றல் நீங்கி மனதிற்கு புத்துணர்ச்சி கிடைத்து நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். குளிக்கும் நீரில் ஓம் என்று 3 முறை எழுதினால் அந்த நீர் கங்கை நீருக்கு சமமாகும். அதில் குளித்தால் கங்கை நீரில் குளிப்பதற்கு இணையான புண்ணியம் கிடைக்கும். அடிக்கடி உடல் நலம் சரியில்லாதவர்கள் உங்கள் கைகளால் மஞ்சள் அரைத்து சிறு உருண்டை அளவு நீரில் சேர்த்து வியாழக்கிழமை தோறும் குளித்து வந்தால் உடல் நலம் சீராகும். குளிக்கும் நீரை சீராக பயன்படுத்த வேண்டும். தண்ணீரை வீணாக்கக்கூடாது. குளித்து முடிக்கும்போது சிறிதளவு தண்ணீர் மிச்சமாக வைப்பது நல்லது. முதலில் கால், பாதம், அடுத்து முழங்கால், தொடை, இடுப்பு, வயிறு, தோள்பட்டை, பின்னர் தலைப்பகுதி என நீரை கொஞ்சம் கொஞ்சமாக கீழிருந்து ஊற்றி குளிக்க வேண்டும். அப்போதுதான் உடலில் உஷ்ணம் குறையும். இரவு நேரத்தில் பனியின் ஆதிக்கம் அதிகம். எனவே காலை எழுந்தவுடன் குளித்தல் நல்லது. அப்போது சோம்பல் நீங்கி உடல் சுறுசுறுப்பாக இருக்கும். தீட்டு நாட்களில் வெந்நீரில் குளிக்கக்கூடாது. அதாவது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டால் பச்சை தண்ணீரில் குளித்தால்தான் தீட்டு போகும். நீண்ட நாட்கள் வெந்நீரில் குளித்தால் நரம்பு பிரச்சனைகள் வரும். ஹீட்டர் வெந்நீரை விட குளிர்ந்த நீரை நல்லது.